டு டாக்டர் மைட்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் மோட்டிவேஷன்ஸ் நம்மளோட 5 வயது முதல் 25 வயது வரை, அதாவது நல்ல படிக்கிற காலத்தில் எப்படியெல்லாம் இருக்கணும், நம்மளோட ஊக்குவிக்கிற திறன் நம்மளுக்கு, அதே மாதிரி நம்மளோட ஊக்கம் அடையக்கூடிய திறன், இது ரெண்டும் எந்த அளவுக்கு அதை மேன்மை செய்து கொள்ள முடியும் என்ற தலைப்பில் சில செய்திகளை நம்ம பகிர்ந்துக்கலாம் இந்த பதிவில். அதாவது 5 to 25 இயர்ஸ்ன்றது அந்த 20 வருஷ காலத்தில் என்ன பண்ணலாம், எல்லாமே இருக்கும். கம்ஃபர்ட் ஜோன், ஃபியர் ஜோன், லெர்னிங் ஜோன், க்ரோத் ஜோன் எல்லாமே இருக்கும். எதுக்கு பயம் வருது அப்படின்னு சொன்னால், சில நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய செயல்கள் சரியானது தானா, அது நம்ம செய்யறது கரெக்டாக இருக்குதுன்னு எல்லாரும் அப்ரிஷியேட் பண்ணுவாங்களா அப்படின்னு ஒரு யோசனை வரும். அது சரியாக செய்யலையான்னு எப்படி இருக்கும், அதுக்காக அந்த நேரத்தில் வி மே லைக்லி டு ஒரு அந்த ஃபியர்ன்ற ஒரு டிஞ்சு அதில் இருக்கும். ஆனால் உளவியல் அடிப்படையில் ஒரு 10 வயது வரைக்கும் பிள்ளைங்களுக்கு என்ன, எல்லாமே கம்ஃபர்ட் ஜோனில் தான் இருக்கணும். பிள்ளைங்களுக்கு சலுகையை கொடுத்து வளர்க்கணும். பிள்ளைங்களை ஒரு இளவரசனை வளர்க்கணும் அப்படின்னு சொன்னால் என்ன பண்ணுவாங்க, ஐயோ குழந்தை உட்காந்துருக்குதே, அதுக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு வேணுமா, அதுக்கு எதாவது குளிக்கப்படுத்தணுமா, அது என்ன ஃப்ரெஷ் பண்ணிக்கணுமா, அது இருக்கிற ரூமில் ஏதும் என்ன வாண்டாத சாமான், அன்னாயிங் திங்ஸ் இருக்கா, பயப்படுத்துகிற மாதிரி அப்படின்லாம் பார்த்து ஒருத்தர் ஒரு விதத்தில் அந்த குழந்தைய நல்லா கவனிச்சுப்பாங்க. அது எப்படி ஒரு இளவரசனாக இருக்கிற பட்சத்தில். ஆனால் இன்றைய தேதியில் இளவரசனாக இருக்கணும்னு இல்லை. எதுக்கு அந்த வார்த்தைகள்னு சொன்னால், அந்த குழந்தைக்கு தன்னைத்தானே கவனிச்சுக்க தெரியாது ஒரு 10 வயது வரைக்கும். ஏன்னா ஹியூமன் பீயிங்ஸில் மட்டும் நம்ம மெச்சூர் ஆகிறதுக்கு நம்மளும் சாப்பிட்டுக்கணும், பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கும் கொடுக்கணும், இருக்கிறத ஷேர் பண்ணணும். அப்படிலாம் தெரிஞ்சு ஒரு மெச்சூர்டு மைண்டு, அதாவது க்ரோத், டெவலப்மெண்ட், மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்கிறோம். இது 3 சின்க்ரனைஸ் ஆகணும். 3 என்ன கான்குருவெண்ட்டாக சமச்சீர் கோடு போல் போகணும். கணித பாடத்தில் சொல்லி தருவாங்க. கான்குருவெண்ட், த்ரீ சைட்ஸ் ஆர் கான்குருவெண்ட் ஐசோசல்ஸ் ட்ரையாங்கிள் அப்படிலாம் சொல்லி தருவாங்க. அதுபோல் இந்த க்ரோத்து, டெவலப்மெண்ட், மெச்சூரிட்டி இது 3ம் ஒரே சீராக ஒரு அளவில் இருந்தால் தான் அந்த மெச்சூரிட்டியை நம்மளால் காட்ட முடியும். அது ஒரு 10 வயது வரைக்கும் ஒரு ஹியூமன் பீயிங்ஸ்க்கு வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. சில நேரத்தில் அடோலசன்ஸ் தாண்ட போகிறோம், 17, 18 வயசு லேட் அடோலசன்ஸ்க்கு வந்துருக்கோம். அப்போ கூட அவங்களுக்கு மெச்சூரிட்டி இருக்காது. தான் சொல்கிறது தான் எல்லாரும் கேட்கணும், தன்னோட சௌகரியத்துக்கு தான் எல்லாமே கிடைக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஒருத்தருக்கு அவங்க படிக்கிற பாடம் என்ன இருக்காது, அவங்க இருக்கிற ஸ்டேட்லேயே, அவங்க இருக்கிற தாய் தகப்பன் பக்கத்துலேயே கிடைக்காது. நம்மளுக்கு எல்லாம் நிறைய சௌகரியம் கிடைக்கணும், ஜாலியாக இருக்கணும், ஒருத்தர் நம்மளை மிரட்டக்கூடாது, அவர் எந்த கட்டுப்பாட்டுக்கும் நம்ம இல்லை, அதனால் நம்ம என்ன பண்ணலாம், ஒரு ஹாஸ்டலில் தங்கி அப்பாவுக்கு பணம் கட்ட சொல்லலாம் அப்படின்லாம் ஐடியா பண்ணிக்கிட்டு போவாங்களா இருக்கும். ஆனால் அங்கே போயிட்டு ஹாஸ்டலில் நம்மளுக்கு சலுகை கிடைக்கல அப்படின்வாங்க. ஹாஸ்டலில் இருக்கிறது 500 பசங்க, 500 பசங்களுக்கும் சலுகை கொடுத்தா அந்த ஹாஸ்டல் வார்டன் அவர் என்ன செய்வார், அது இட் இஸ் குவைட் என்ன பண்ண முடியாது, யோசித்து பார்க்கக்கூடிய விஷயமே இல்லை. எல்லாரும் அங்கே ஈக்குவல் தான். நேரத்துக்கு வந்தால் சரியான சாப்பாடு, நேரம் தாண்டி வந்தால் இருக்கிறது தான் சாப்பிட முடியும் அப்படின்னு இல்லை. அதாவது அங்கே சகிப்புத்தன்மை அதிகமாக இருக்கணும். வீட்டில் சகிப்புத்தன்மை வேண்டாம், சலுகையே அதிகமாக கிடைக்கும். ஆனால் வீட்டில் இது கிடைக்கல அது கிடைக்கலன்னு கம்ப்ளைண்ட் வந்துட்டே இருக்கும். ஜாபிதா பெருசாக படிப்பாங்க. அதனால் அந்த மெச்சூரிட்டி ஆஃப் மைண்ட் வரணும் என்ன சொன்னால், உளவியல் அடிப்படையில் சில நேரத்தில் there are individual differences in getting the maturity of the mind. There are individual differences to perceive the growth and development. There are individual differences என்ன growth and development போய் அடுத்தது மைண்ட் செட்டும் மெச்சூரிட்டியும் வரத்துக்கு கூட இண்டிவிஜுவல் டிஃப்ரென்சஸ் இருக்கும். எப்படி வளர்க்குறோம் அப்படின்னு சொன்னால், இந்த சைல்ட் ரேரிங் ப்ராக்டிசஸ் இருக்கு, இட் பிளேஸ் எ வெரி வைட்டல் ரோல் இன் பர்சீவிங் அவர் growth and maturity அப்படியெல்லாம் இருக்குது. ஆனால் அந்த உளவியல் அடிப்படையில் இந்த வார்த்தைகளை நம்ம சொன்னால் கூட சில நேரத்தில் நம்மளுக்கு டெவலப்மெண்ட் இல்லை, மெச்சூரிட்டி கூட இல்லை அப்படின்னு சொன்னால் கூட மெச்சூரிட்டி இருக்கிறது போல் நடக்கணும். ஏதோ ஒரு கெட் டுகெதருக்கு போகிறோம், ஒரு நம்ம உறவுக்காரங்க அத்தனை பேரும் வந்திருக்கிறாங்க, நட்பு வட்டம், அப்புறம் நண்பர்கள் வட்டம், சுற்று வட்டம், உறவுகள் குழு எல்லாமே வந்திருக்குது அப்படின்னா அங்கே போய் சைல்டிஷாக நடந்துக்காமல் அங்கே ஒரு மெச்சூர்டு குழந்தையாக நடந்துக்கிற மாதிரி நம்ம சொல்லி கூட நம்ம பிள்ளைங்களை கூட்டிகிட்டு போகலாம். ஏன்னு சொன்னால் வி ஷுட் நம்மளோட அங்கே என்ன நம்மளோட இமேஜை காட்டுறோமோ தட் வில் ப்ரிவேல் இன் தட் குரூப். இவங்கூட்டு பசங்களா இது ஒரே ரொம்ப ரபிஷ்பா, இவங்கூட்டு பசங்களா எல்லாம் ஒரே நாட்டி பசங்கப்பா அப்படின்னு ஒரு பேர் வாங்குறது காட்டலாம். அப்போ அவங்கூட்டு பசங்களா ரொம்ப சமத்தாக வருவாங்கப்பா, வந்தால் இருக்கிற இடமே தெரியாது, அமைதியாக உட்காந்து ப்ரோக்ராம் அட்டன் பண்ணிவிட்டு அப்புறம் போச்சே பாய் சொல்லிட்டு போவாங்கப்பா. அப்படி நம்ம கேட்டுக்கிறோன்னு வச்சுக்கோங்க. அதே பிள்ளைங்க வீட்டில் வந்தால் எல்லாமே சேரோட எட்ஜில் தான் நடக்கமாக இருக்கும். தட் இஸ் டோட்டலி டிஃப்ரெண்ட்.
ஆனால் அது மாதிரி வெளி இடத்துக்கு போனால் அமைதியாகவும் என்ன வடிவாகவும் இருந்துட்டு வரணுன்றதையாவது சொல்லி கொடுத்து வளர்த்தமான தட் இஸ் ஓகே. ஏன்னா அது உளவியல் அடிப்படையில் எல்லாமே இதை சொல்கிறோன்னு வைங்க. அதுபோல் நல்ல பசங்கன்னு அவங்களுக்கு ஒரு டேக் கிடைக்கிறதுனா தட் இட் செல்ஃப் பூஸ்ட் த மொரேல் ஆஃப் த சைல்டு. இட் மோட்டிவேட்ஸ் த சைல்டு டு பி மோர் குட். இன்னொரு அடுத்த அக்கேஷனில் இன்னும் கொஞ்சம் நல்ல பசங்களாக இருக்கணும்னு நினைப்பாங்க. ஆனால் எல்லாருமே எப்படி நினைப்போம் அப்படின்னு கேட்டால் நம்மளோட இமேஜ் நல்லபடியாக இருக்கணும், நம்ம நல்ல பசங்கன்னு சொல்லணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஆனால் இப்போ இன்றைய காலகட்டத்தில் நம்ம நல்ல பசங்களாக இல்லாட்டா கூட நம்ம நல்ல பசங்கன்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. ஒரு அம்மா இருக்கிறாங்க, அவங்க குழந்தைய பார்த்துக்கவே மாட்டாங்க அப்படின்னு வைங்க. ஆனால் அவங்கள பேரை சொல்லி அவங்க குழந்தைய சூப்பராக பார்த்துப்பாங்களே அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னு சொல்லணும்னு நினைப்பாங்க. எப்படி சொல்லுவாங்க? முழுக்க முழுக்க அந்த குழந்தைய பார்த்துக்கிறது கிராண்ட் மதர் தான். அவங்க அம்மாவை பார்த்த பாட்டி தான் பார்த்துக்கிறாங்க. ஆனால் அவங்க அம்மாவை பார்த்த பாட்டி அப்படி பார்த்துக்கல இப்படி பார்த்துக்கல சரியாக பார்த்துக்கலன்னு இந்த குழந்தைக்கு அம்மா கம்ப்ளைண்ட் சொல்லிவிட்டு தான் குழந்தைய பார்த்துக்கவே மாட்டாங்க. அதெல்லாம் சாப்பிட கொடுக்குறாங்க, இதெல்லாம் சாப்பிட கொடுக்குறாங்க அப்படின்னு. ஸோ இதெல்லாம் ஒரு ஃபஸ்ஸி டைப்பாக இருக்கே தவிர இம்மெச்சூர்டு மைண்டு, இம்மெச்சூர் அம்மாவுக்கு வந்து ஜீரோ மெச்சூரிட்டி இருக்குது. அப்போ தென் ஹவு ஷீ கேன் ஃபிட் ஹர் செல்ஃப் டு பி எ குட் மதர். அந்த டேக்குக்குள்ளே அவங்க எப்படி வர முடியும்? அந்த ஷூஸ் அவங்க எப்படி போட்டுக்க முடியும்? ஷீ இஸ் அன்ஃபிட் தானே. என்ன இன்எஃபிஷியன்சியை காட்டக்கூடிய ஒரு அம்மா. அவங்க என்ன ஆஃபீஸ் போய்ட்டு வரதே பெரிய வேலைன்னு நினைக்கிறாங்க. அவங்களுக்கு இன்றைக்கிற ரோல் என்ன? குழந்தைய நன்னா பார்த்துக்கணும், அவ்வளோதான். யூ கேனாட் ஹாவ் மதர் சொரகேட்டோ அப்புறம் வந்து அதுக்கு ஆயா பாட்டியோ அவங்களாம் வைக்க முடியாது. அம்மா தான் அந்த வேலையை செய்யணும். ஆஃபீஸ்க்கும் போயிட்டு வரணும், வேலையும் குழந்தையும் பார்த்துக்கணும். அப்படின்னா ஆஃபீஸ் போயிட்டு வரதை காட்டிலும் குழந்தைய பார்த்துக்கிறதுக்கு மோர் என்ன பண்ணணும்? பி ப்ரியாரிட்டைஸ் அண்ட் வாய்ஸ் அப்படின்னு இருக்கு இல்லையா? குழந்தைக்கு அதனோட மைண்ட் செட்டில் அதனோட க்ரோத் அண்ட் டெவலப்மெண்ட் சின்க்ரனைஸ் ஆகிற வரைக்கும் அம்மாவோட சப்போர்ட், தட் இஸ் த மெட்டர்னல் இன்ஸ்டிங்க்ட்னு அம்மாவை காட்டணும். அந்த மெட்டர்னலோட லவ் இருக்கே, அந்த பாண்டேஜ், அதை அனுபவிக்கிறதுக்கு அந்த குழந்தைக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கணும். இந்த வயசில் இதுதான் சரியான யோசனை, இந்த வயசில் இதுதான் ஏற்புடைய முடிவு அப்படி இருக்கணும். தட் இஸ் டிசிஷன் வைஸாக இருந்தாலும் ஸ்டெப்ஸ் வைஸாக இருந்தாலும் அது அந்தந்த வயதுக்கு ஏற்ப அதை நடத்திக்கணும். ஏன்னா 5 வயது வரைக்கும் குழந்தைய பத்திரமா வளர்த்துக்கணும் அப்படின்னா அது வரைக்கும் அம்மாவோட சப்போர்ட் வேணும். 5 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் நல்லா படிக்கணும்னா அப்போவும் அம்மாவோட என்ன கான்ஃபிடன்ஸ் வேணும். வீட்டில் இருக்கிற பெரியவங்க எல்லாரும் அவங்க படிக்கிறது மட்டும்தான் அவங்களுக்கு முக்கிய வேலை. பாக்கி எல்லா விஷயத்தையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கு தாத்தா பாட்டியோ அப்பாவோ அத்தையோ மாமாவோ யாரோ இருப்பாங்க அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைக்கு வந்து ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுத்தமான அதனோட நம்பிக்கையை வளர்த்தமான இந்த சைல்டு என்ன பண்ணோம்? அவங்களோட 5 வயதுக்கு பிறகு அது முதல்ல ஸ்லோவாக படிக்க வரும். ஆனால் 10 வயது வரைக்கும் அதனுடைய சலுகைகள் என்ன பண்ணக்கூடாது? ஒரு சின்ன அயோட்டா அளவு கூட அதை குறைக்கக்கூடாது. அப்புறம் லேட் சைல்ட்ஹுட் முடியிற சமயத்தில் அவங்க அடலசன்ஸ் வருவாங்க. சில பசங்க அந்த பண்ணுவானோ ஓவர்லேப் ஆகும் அந்த வயசில் 12.5, சிலப்போ 13.5, சில பிள்ளைங்க 10.5 வந்துடும். அப்படின்னு சொன்னால் கேர்ள் சைல்டாக இருந்தால் ரொம்ப பத்திரமா ஜாகிரதையாக வளர்க்கணும். தீஸ் திங்ஸ் ஆட் டு பி என்ன எஜுகேட், யூ ஷுட் கைட் த சைல்டு. இதில் எஜுகேஷன்ற வார்த்தைன்னு சொன்னால் பொதுவாக சொல்லிக் கொடுக்குற வார்த்தைகள் தான் எஜுகேஷன். தனிப்பட்ட முறையில் கொடுக்குற விஷயங்கள் கைடன்ஸும் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் தான் இருக்கும். இது சிலப்போ இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொன்னால் கொஞ்சம் கடினமானதாக இருக்கும், சிலப்போ கசப்பானதாக கூட இருக்கும். பட் தட் ஹாஸ் டு பி என்ன பண்ணணும்? அது சரியான ஃப்ரேம் ஆஃப் மைண்டில் அதை எடுத்துக்கணும். அதனால் இது எல்லாமே இந்த 5 வயது முதல் 25 வயது வரை இருக்கணும்னு சொன்னால் அந்த முதல் 10 வயசு வரைக்கும் கம்ஃபர்ட் ஜோனுக்கு இம்பார்ட்டன்ஸ். அதில் ஒரு கிராஃப் போட்டோன்னு வைங்க, கம்ஃபர்ட் ஜோன் நிறைய இருக்கும். லர்னிங் ஜோன் ஒரு 10 to 25% கூட தான் இருக்கும். பாக்கி இருக்கிற 50%ல் அந்த க்ரோத் ஜோன், லர்னிங் ஜோன்லாம் நிறைய அளவில், பெரிய அளவில், சிறப்பான அளவில், ரொம்ப ஆழமாக உறுதியாக படிக்க வேண்டும் என்கிறது என்ன இருக்கும்? அதில் இன்டெப்த்தில் படிக்கிறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா நித்தம் நடையும் நடைவழக்கம் நட்பும் தயையும் கொடையும் பிறவி குணம்னு சொல்லி கொடுத்தா போல அதில் என்ன இருக்குது? ஊக்கமது கைவிடேல் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது என்ன? நல்லபடியாக பழக்கப்படுத்திக்கணும். எப்படி? நல்லா படிக்கணும். தினமும் ஒரு 2 மணி நேரம் படிக்கிற நேரம்னு ஒன்று இருக்கணும். படிக்கிற நேரத்தில் எந்த டைவர்ஷனும் இல்லை அப்படின்னு சொல்லி பழகினா அது இன்றைக்கே ஒரு பலனும் தராது. இப்போ நம்ம ஒரு செடி நட்டு வைக்கிறோம், ஒரு மாங்காய் செடி போட்டிருக்கோம், அது இப்போ தான் சின்ன கன்று வந்திருக்குது, ஒரு அடி ஒசரத்துக்கு தான் வளர்ந்துருக்கு அப்படின்னா அது நான் வரப்போகிற வருஷத்துலேயே அந்த சீசனில் மாங்காயெல்லாம் காய்ச்சி மாம்பழமாக எடுத்து பழுக்கெல்லாம் போட முடியுமா? முடியாது. இட் வில் டேக் மினிமம் 6 to 10 years ஆகும் அது ஈல்டு கொடுக்கறதுக்கு. அது வரைக்கும் அது பத்திரமா தான் வளர்க்கணும். பத்திரமா வளர்த்த பிறகு அது நல்லபடியாக என்ன பண்ணும்? ஈல்டு கொடுக்கும். அப்புறம் முதல் வருஷத்தில் கொஞ்சமாக கொடுக்கும், 4-5 வருஷம் ஆனோடனே இன்னும் நிறைய கொடுக்கும். ஒரு 40 வருஷத்து மரம்னு சொன்னால் நிறைய காய் கிடைக்கும். ஸோ இதெல்லாம் எப்படி க்ரோத் வந்து நிறுத்தாமல் நடக்கணும். அதுபோல் அந்த
தன்னை வளர்த்துக்கணும், தன்னை நல்லா படிக்கணும், வி ஷுட் கிவ் த பெட்டர் ரிசல்ட்ஸ் டு அவர் பேரண்ட்ஸ் அப்படின்ற அந்த பழக்கத்தை இப்போ தொட்டு வளர்த்து விட்டா ஒரு 4 அல்லது 5 வருஷத்தில் மாமரம் பழுக்கிறதுக்கு 10 வருஷம் ஆகும் அது ஈல்டு கொடுக்கறதுக்குன்னா, நம்ம பிள்ளைங்களுக்கு அப்படி ஆகவே ஆகாது. ஒரு 10 வயசுலேருந்து நல்லா பழக்கணும்னு வைங்க, 2 to 3 இயர்ஸ்லேயே த சைல்டு வில் பிரிங் மோர் லாரல்ஸ் டு ஹர் செல்ஃப் ஆஸ் வெல் அஸ் டு ஹர் பேரண்ட்ஸ். அப்படி இருக்கும். அது கேர்ள் சைல்டாக இருந்தாலும் அந்த வேலையை செய்யும், பாயாக இருந்தாலும் அதை செய்யும். சிலப்போ சின்ன இருக்கும், பேக்லாக்ஸ் எல்லாம் இருக்கும் தான் இருக்கும், லெக்குனாக இருக்கும். பட் தீஸ் திங்ஸ் வி கேன் ஓவர் கம். இதெல்லாம் பார்ட் ஆஃப் தி ஜெர்னி தான் அப்படின்னு சொல்லி குழந்தைக்கு புரிய வச்சோன்னு வைங்க, திங்ஸ் வில் பி இன் த ஸ்ட்ரைட் ஆஃப் தி சைல்டு. குழந்தையோட வழியிலேயே எல்லா விஷயங்களும் தெளிவாகவும் சிறப்பாகவும் நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த பதிவை நம்ம நிறைவு செய்கிறோம். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ்.